எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னத்த சொல்ல சீரீஸில் இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து 21 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே வந்து அது வந்து மாப்பிள்ளை பார்க்குற அந்த ஒரு ஏஜ். ஸோ நார்மலாக வந்து அப்பா இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயமா இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருக்கும். ஆனால் என்னைய மாதிரி அப்பா இல்லாத ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற ஒரு அந்த அப்பா இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எனக்கு 7 வயசுல இல்லை, அப்போவே இறந்துட்டாரு. ஸோ எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் இவங்க 2 பேர் தான் எனக்கு உலகமே. சைடு எங்கள் சித்தப்பா அவங்க நல்ல சப்போர்ட்டில் இருந்தாங்க, எங்கள் அம்மா சைடு எங்கள் மாமா நல்ல சப்போர்ட் அந்த மாதிரி இருக்கனால நான் அதிலே வளர்ந்துப்பேன். ஆனால் இவங்க இல்லாமல் மற்ற யாருமே வந்து எங்களை மோஸ்ட்லி வந்து யாருமே பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவ்வளோ நாள் நான் என்ன படித்தேன் எங்கே படித்தேன் எனக்கு எதுவுமே வந்து பார்க்காத ஆள் எனக்கு மாப்பிள்ளைன்னு ஒரு ஆள் பார்க்க போகிறாங்க அப்படின்னும் எங்கே இருந்ததே வருவாங்கன்னு தெரிலங்க. ஃபோட்டோவை தூக்கிக்கிட்டு சரி ஃபோட்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா அது பிடிச்சிருக்குது பிடிக்கலை அப்படின்றது வந்து நம்மளோட ஒப்பீனியனு. அதுக்குள்ளேயும் நான் பார்த்த மாப்பிள்ளைய கட்டலை நீ பார்த்த மாப்பிள்ளைய கட்டலைன்னா அவங்களுக்குள்ளேயே இன்னொன்று என்னன்னா அப்போ தான் ஒரு மாப்பிள்ளை நமக்கு பார்த்துருப்பாங்க. ஸோ அது ஏதோ ஒரு வகையில் செட் ஆகாமல் போயிருக்கோம். சரின்ட்டு ஒரு ஓரமாக போய் ஃபீல் பண்ணி உக்காந்துருப்போம். அந்த உட்காந்து எந்திரிச்சிருக்க கூட மாட்டோம், மறுபடியும் இன்னொரு மாப்பிள்ளைன்ட்டு வருவாங்க. ஐயோ ஏண்டா நீங்கள் வேற புண்பட்ட நெஞ்சில் மறுபடியும் கொளுத்தி போடுற மாதிரி வர்றீங்களே அப்படின்ற மாதிரி இரிட்டேட். ஒரு கட்டத்துலலாம் என்னை தேட வேண்டாம் அப்படின்ட்டு பேப்பரில் எழுதி வச்சுட்டு ஓடிடணும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த டயத்தில் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் ஒரு ஆள் தான். எத்தனையோ பேர் என்னைய அப்பா இல்லாத பிள்ளை சின்ன பிள்ளைக்கு அப்புறம் என் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அதுதானே கரெக்டுங்க. நான் சொல்கிறது என்னோட க்ளோஸ் ரிலேஷன் கிடையாது, அப்பாற்பட்ட ஆளுங்க அப்படி பேசுனாங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர், அதாவது நான் ஒரு ஆள் எனக்கு பக்கத்தில் எங்கள் அண்ணன் இந்த 2 பேர் தவிர்த்து மித்த எல்லாருமே எங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ உங்கள் அம்மா அப்படின்னு கேட்கலாம். எங்கள் அம்மா என்னன்னா அவங்க வந்து ஒரு வெகுலியான ஒரு கேரக்டர் அடுத்துக்கு மேலே எங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்காக அவங்க ரொம்ப இது பண்ணலை, பட் அவங்க ஒரு சில இடத்துல கொஞ்சம் தடுமாற்றாயிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஒரு ஆள் தான் எனக்கு சப்போர்ட்லேருந்து அந்த பிள்ளைக்கு பிடிச்சா மட்டும்தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்குமே புரிய வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி ஒரு 5 வருஷம் பயங்கர போராட்டம். எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்து அது எத்தனையோ ரிஜெக்ட் ஆகி எனக்கு பிடிக்காமல் போய் அவங்களுக்கு பிடிக்காமல் போய் அந்த மாதிரிலாம் ஆகி கடைசி அதேங்க இப்போ நான் கல்யாணம் பண்ணி வைக்கல அவர் வந்தார். அவரை பார்த்தோன்னே அப்படியே நங்கு தலையிலே கொட்டணும் போல வந்துச்சு. நீங்கள் முன்னாடியே வந்திருந்தால் எனக்கு எவ்வளவோ நாள் அழுது இருக்கேன், எவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கேன், நம்ம அப்பா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமான்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் வந்து எங்கள் அப்பா இல்லை அப்படின்ற ஒரே ஒரு ஃபீலிங் மட்டும்தான். ஏன்னா அந்த இடத்த வந்து யாருனாலையுமே ஃபில் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ஃபீல் மட்டும்தானே தவிர்த்து நான் அப்பா இல்லாட்டினாலுமே படித்தேன், எனக்கு வந்து எந்த கஷ்டமுமே தெரியாமதே எங்கள் வீட்டில் என்னை வளர்த்தாங்க. ஸோ ஆனால் இந்த மேரேஜ் டயத்தில் மட்டும் எனக்கு ரொம்ப 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 நான் கஷ்டப்பட்டேன் எங்கள் அப்பாவை நினச்சி. எங்கள் அப்பா இருந்திருந்தார் அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் என்ன, நான் மனசில் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத பேசியிருக்க முடியும், அவருக்கு புரிஞ்சிருக்க முடியும். அவர் ஒரு ஆள் இருந்திருந்தால் மற்ற எல்லாருமே சைலண்ட் ஆகிருப்பாங்க. பட் அவர் இல்லாதனால நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன்.